வந்து தொல்லை கொடுக்கறத பார்த்துட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க சாரதா. உடனே வந்து இந்த இந்த பையனுக்கு ஒரு வேலையே இல்லையா, இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கான், சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், வந்து வந்து ஏதாவது பொருளை கேட்டுகிட்டே இருக்கான், என்ன நினச்சிட்டு இருக்கான் மனசில், வேணும் தானே பண்ணிகிட்ருக்கான் இதெல்லாம். எல்லாம் காவேரியை எப்படியாவது மனசை பார்த்து கூட்டிகிட்டு போயிடணும்னு நினைக்கிறான். அது என்கிட்ட முடியுமா? என் பொண்ணு மனசு மாறவே மாட்டா, என் பொண்ணை நான் அந்த மாதிரி பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்து சரி சரி சாரதா வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி தான் நிறைய பசங்க பொண்டாட்டி கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் பார்த்தியா அந்த பையனை, காவேரி மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் இங்கே வந்திருப்பான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் அவள் காதில் விழுந்தா வேறு மாதிரி ஆகிடுவத்த, சும்மா இருங்க அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாங்க. நீ சொன்னாலும் சொல்லு போடி, இது என்ன நினச்சாலும், ஆனால் நான் சொல்கிறதாண்டி உண்மை. அந்த பையன் என்னமோ காவேரி ரொம்ப விரும்பினான்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து நேரடியே வந்து நிற்கிறாரு நம்ம விஜய் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்குப்பா இப்படி வந்து நிற்கிற, என்னதான் எட்டி பார்த்தீங்க பாட்டி அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஏன் ஒன்றை பார்க்க போகிறேன், ஏன் பாட்டி என் மேலே கோவமா, உன் மேலெலாம் எனக்கு கோவம் கிடையாது, ஏன்னா நீ யார் நான் உன் மேலே கோவப்படுறதுக்கு அப்படின்னோடனே, ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறீங்க, என்கிட்ட எவ்வளோ அன்பாக பேசுவீங்க, இப்படி பேசினா நியாயமா, எனக்கும் ஒரு பாட்டி இருக்காங்க, உங்களை மாதிரி தான் அவங்களும் நான் நினைக்கிறேன், அவங்கள மாதிரி தான் உங்களை நினைக்கிறேன், ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருப்பா தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, உங்ககிட்ட பேசினா சாரதா என்னை திட்டுவார், நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. பார்க்கலாம் பாட்டி, கூடிய சீக்கிரமே உங்கள் மனசையும் நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வத்தல் வந்து காய போடும்போது அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அதனால் காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து காவேரி வந்து சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாரு. துணி காய போடும்போது வந்து நிற்கிறது, அதே மாதிரி குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் சொல்கிறது, வெளியே போன பின்னாடியே போகிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து தொடர்ந்து விஜய் வந்து பண்ணிகிட்ருக்காரு. காவேரி வந்து மனசுக்குள்ளே என்ஜாய் பண்ணாலும் வெளியே வந்து அமைதியாக இருக்க மாதிரி காட்டுறாங்க, அப்படி கோவமாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷத்துக்கு அளவே இல்லை காவேரிக்கு. இதை வந்து நம்ம கங்கா வந்து கண்டுபிடிச்சிடாங்க. என்னடி முகம்லாம் பளபளப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பழுப்புறாங்க அவங்ககிட்ட. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வந்து வரும்போது கரெக்டாக கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே காவேரி வந்து அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி ஆயிடுறாங்க. ஒரு நிமிஷம் காவேரி தண்ணியும் மறக்கிறாங்க. அப்படியே விஜய் வந்து கிட்ட போயிட்டு அப்படியே வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. விலகி போகிறாங்க காவேரி. அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கும்போது மறுபடியும் வந்து காவேரி ஹக் பண்ணுற மாதிரி வந்துடுறாங்க. அப்போ காவேரி வந்து தண்ணியை மறந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க விஜயை. விஜய் கிஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாங்க. ஆனால் விஜய் வந்து அப்படியே வந்து சிரிச்சிட்டு போயிடுறாரு. இங்கே காவேரிக்கு வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து நெஞ்சல் அப்படி படபடப்பாக இருக்குது. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து அந்த டைமை வந்து அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு மாதிரி ஆகிடுது அவங்களுக்கு. அடுத்து வந்து விஜய் வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல, காவேரி கூட அந்த மாதிரி க்ளோஸாக பிஹேவ் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரூமில் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. என் பொண்டாட்டி எப்படியும் என் மேலே அவ்வளோ அன்பு பாசமும் வச்சுருக்கா, காதலும் வச்சுருக்கா, ஆனால் அவளால் வெளிக்காட்ட மட்டும் முடியல. அந்த வெளிக்காட்டுற தருணம் வந்துருச்சுன்னா என் பொண்டாட்டி கண்டிப்பாக அவங்க கூட இருக்க மாட்டா, என் கூட ஓடி வந்துடுவா என் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு. இங்கே வந்து தாத்தா ஃபோன் பண்ணுறாரு. என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாத்தா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் அவங்க ஃபேமிலி கூட இருக்க தாத்தா, அவங்க ஃபேமிலி என்னை வந்து அப்படியே வந்து டென்ஷன் ஆகுறாங்க பார்த்து அப்படின்னு. ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுற, ஏதாவது பிரச்சனைனா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு. நீ திரும்பி வந்துடு விஜய், அவங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு, இங்கே பாருங்கள் தாத்தா, என் வாழ்க்கையை நான் எப்படியாவது வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் தாத்தா, நான் வந்தால் காவேரியோடு தான் வருவேன் தாத்தா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து தாத்தா வந்து யோசிக்கிறாரு. சரிப்பா, நீ ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன்னு எனக்கு தோணுது, எதுனாலும் நடத்து பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, தாத்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தாத்தா, எப்படியும் என் அத்தை வந்து உங்களை பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, அதனால் பார்த்தா அதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, எனக்கு தெரியாதா எப்படி பேசணும்னு சொல்லிட்டு, சாரதாவை எப்படி சரி கட்டணும்னு எனக்கு தெரியும், நீ நடத்து பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னா. சரிப்பா, காவேரி என்னதான் சொல்கிறா, உன் கூட வர ஐடியாவில் இருக்கா, அதெல்லாம் என் பொண்டாட்டி என்னை விட்டு தர மாட்டா தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் தாத்தா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. உடனே அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு, கூடி சீக்கிரம் பாரு, என் பேத்தியை கூட்டிகிட்டு தான் வீட்டுக்கு வருவான், என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் அங்கே தான் தங்கியிருக்கான், கூடி சீக்கிரம் பாரு, 2 பேரும் ஒன்றா தான் வரப்போகிறாங்க அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல வந்து அவங்க பாட்டிக்கு. உண்மையிலே இது நடந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ராகினி கேட்டுறாங்க. ராகினி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது அந்தளவு மனசை மாற்றிட்டாரா, இது நடக்கக்கூடாதே, எப்படியாவது இதை கெடுத்து விடணுமே, அது பண்ணி விஜயை இங்கே வர வச்சே ஆகணும், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டா அப்புறம் அவ்வளோதான், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எந்த பலனும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.